ஃபாஸ்டிங் பண்ணா வெயிட் குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால நானும் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஆனா ஃபாஸ்டிங் பண்ணி 2 நாள் தான். 3வது நாள் பயங்கர அல்சர் வந்துருது. அதனால நான் ஃபாஸ்டிங்கே விட்டுர்றேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவ நல்லா கவனிங்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இல்லாம எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் ஃபைனலா நான் குடுக்க போறேன். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ். இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால இத பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் அப்படி வரும். இது வந்து நம்ம ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் GERD அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஒரு சில பேருக்கு வயிறு வலி இருக்கும். அதுவும் மெயினா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வயிறு வலி இருக்கும். அததான் நம்ம வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படி இல்லைன்னா அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து செவந்த மாதிரி இருக்கும் நம்மளோட வயிறு. அந்த செவந்த மாதிரி இருக்கிறத கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து அல்சர் இருக்கு அப்படின்னு பொதுவான வார்த்தையா சொல்றோம். அல்சர் அப்படிங்கிறது புண்ணுன்னு அர்த்தம். புண்ணாயிடுச்சு, அங்க ஒரு கொப்பள மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வயிற்று பகுதியில இருக்கிற ஆசிட தாங்கிறதுக்கு வயிறுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லி 3 லேயர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அரண் வந்து நம்ம உணவு குழாய், அதாவது ஈசோபேகஸ்க்கு கிடையாது. சோ வயிறுல இருக்க வேண்டிய ஆசிட் வந்து மேல உணவு குழாய்க்கு வரும்போது அதனாலதான் நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல், வலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இதே ஆசிட் நம்ம வயிறை புண்ணாக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா, அந்த பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய அந்த 3 லேயர் அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னாதான் இந்த ஆசிட் நம்மளோட வயிறை வந்து புண்ணாக்க முடியும். சாதாரணமா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இந்த பாதுகாப்பு அரணை டேமேஜ் ஆகாது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மெயினான காரணம் H. pylori அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமியோட இன்ஃபெக்ஷன், கிருமியோட தாக்கத்தினால மெயினா இந்த அல்சர் வருது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. சோ எந்த காரணங்கள் வந்து அந்த பாதுகாப்பு அரண், நம்ம வயிறோட பாதுகாப்பு அரணை டேமேஜ் பண்ணுதோ அதுதான் வந்து அல்சர் காஸ் பண்ண முடியும். மத்தபடி நம்மளோட ஃபாஸ்டிங் பண்றதுனாலயே அந்த அந்த ஆசிட் வந்து வயிறை பொத்துடும், அப்படியே ஒரு கொப்பளம் வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஆகவும் முடியாது. பட் பொதுவா ஃபாஸ்டிங் பண்றப்ப நம்ம எல்லாருக்கும் வர்றது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை தான், அல்சர் கிடையாது. சோ இப்போ நீங்க ஒரு அல்சர்னா என்ன, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்கும் அல்சர் அப்படிங்கிறது கிடையாது. பட் நம்ம பொதுவா அப்படி சொல்லுவோம், வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு எரிச்சல், இப்படி எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் நம்ம வந்து அல்சர் வந்துருச்சு, அல்சர் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அல்சர் அப்படிங்கிற ஒரு காமனான பேரை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். பட் அல்சருங்கிறது ஒரு புண்ணு. அந்த புண்ணு நமக்கு இருக்கு அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாம நம்ம இருக்கக்கூடாது. சோ உங்களுக்கு டாக்டர் வந்து அல்சர் இருக்கு அப்படின்னு எண்டோஸ்கோபி போட்டு ஒரு வாய் வழியா தொண்டை வரைக்கும் ஒரு கேமராவை போட்டு அதுல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் ஜென்ரலா வந்து ஃபாஸ்டிங் பண்றப்ப அல்சர் வருது அப்படிங்கிறது அல்சர் கிடையாது, அது நம்மளோட ஆசிட் ரீஃப்ளெக்ஸ். சோ இந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸோட பாதிப்பு நம்மளுக்கு ரொம்ப தெரியாம எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எப்பவுமே எல்லாருக்குமே இந்த ஆசிட்ங்கிறது உணவு குழாயில எல்லாருக்கும் போகாது. ஏன்னா உணவு குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் இடையில LES அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு ஒன் வேல தான் வேலை செய்யணும். அதாவது ஒரு வழியா தான் உணவை தள்ளணுமே தவிர திரும்ப நம்ம எதுக்களிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த வால்வு வந்து 2 வேல ஓபன் ஆகுது. வயிற்றுல போனதுக்கு அப்புறம் அந்த உணவு, அந்த ஆசிட் திரும்ப மேல வருது அப்படின்னா அப்பதான் இந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப முக்கியமான பிரச்சனை இந்த வால்வு 2 வேல ஓபன் ஆயிருக்கிறது தான். இந்த GERD பிரச்சனை இல்லாதவங்களுக்கு 1 வேல தான் அந்த வால்வு ஓபன் ஆயிருக்கு. சோ அவங்க சாப்பிடுற உணவு, தண்ணி எதா இருந்தாலும் 1 வேல உள்ள போயிடுது. அதுக்கப்புறம் கீழே குடல் நோக்கி தான் போகுது, மேல வர்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு அது ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் ஆகி மேல வருது. அது ஏன் அப்படிங்கிற காரணங்களை நம்ம பார்ப்போம். நம்பர் 1, ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், அப்புறம் மது அருந்துதல். இது ரெண்டுமே வந்து இந்த வால்வை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரெக்னன்சி, அதாவது மாசமா இருக்கிறவங்க அந்த குழந்தை வளர வளர அது வயிறை போட்டு அழுத்தும். அந்த வயிறு அழுத்துறதுனால அந்த வால்வு ஆட்டோமேட்டிக்கா மேல் வழியாவும் ஓபன் ஆயிடுது. கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வந்து எனக்கு நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, இதை சாப்பிடவே முடியல என்னால அப்படின்னு ஒரு 4-5 மாசத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வயிறுல வந்து ஏதாவது பெரிய கட்டி இருக்கு, அப்டமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு கட்டி இருக்கு, அது நம்ம வயிறை போட்டு அழுத்திட்டு இருக்கு, அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வால்வு ஓபன் ஆகும். அப்புறம் நம்ம வயிற்றுல நிறைய கொழுப்பு இருக்கு, அதாவது தொப்பை இருக்கு அப்படின்னா இந்த கொழுப்பு தொப்பையுமே வந்து நம்ம வயிறை போட்டு அழுத்துறதுனால அந்த வால்வு மேல வழியா ஓபன் ஆகும். அப்பையும் இந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல் பிரச்சனைகள் அடிக்கடி வரும்.
நம்ம வயிறு ரொம்ப பெருசாகிற மாதிரி உணவுகள் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்திலையும் இந்த மாதிரி ஜிஆர்டி பிரச்சனைகள் வரும். அது வந்து ஹை ஃபாட்மேப் டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீட், சர்க்கரை உணவுகள் நிறைய எடுத்துக்கிறது, ரிஃபைன்டு இல்லைன்னா ப்ரொசஸ்டு ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மைதா, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி உணவுகளை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி இதுதான் சாப்பிடுறோம், அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த வால்வு ஈஸியா ஓபன் ஆகுது. அப்புறம் சுண்டல் பயிர் வகைகள், லாக்டோஸ் இருக்கிற பால் பொருட்கள், எந்த பால் பொருளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. லாக்டோஸ் இருக்கிற பால், இந்த மாதிரி சில உணவுகள் வந்து வயிறை உபுசமாக்கி பெருசாக்குறதுனால அப்பயும் இந்த ஜிஆர்டி, இந்த மேல் வழியா ஆசிட் வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகுது. சோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? இந்த பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுதான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இல்லையா? சோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம விடணும், குவிட் பண்ணணும். பிரெக்னன்சினா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அது சரியாகும். வயிறுல கட்டி இருக்கா அப்படின்னு உங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு அந்த கட்டி இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும். அடுத்து ஹை ஃபாட்மேப் டயட், இதை வந்து நம்ம நல்லாவே குறைச்சிக்கணும். சோ நிறைய ஸ்வீட் சாப்பிடுறது, சாக்லேட் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ரிஃபைன்டு பரோட்டா, நூடுல்ஸ், அப்புறம் வந்து நிறைய பீட்சா, பர்கர் இந்த மாதிரி ரிஃபைன்டு உணவுகள் நிறைய சாப்பிடுறது. சோ அப்புறம் பயிர் வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க, பால் குடிக்க வேண்டாம். சோ இந்த மாதிரி டயட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஒபிசிட்டி. சோ வயிற்றுல இருக்கிற கொழுப்பு வந்து அழுத்தி அந்த வால்வ் ஓபன் ஆகுது அப்படின்னா அந்த கொழுப்பையும் நம்ம குறைக்கணும். அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் மேடம் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆனாலும் அதுல எனக்கு எரிச்சல் வருது, நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்குதான் நான் இப்போ இந்த டிப்ஸ் கொடுக்க போறேன். டிப் நம்பர் 1, ஸ்லோவா உங்களோட ஃபாஸ்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே ஆர்வ கோளாறுல வந்து தினமும் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு காலையில 7:30-8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க அப்படின்னா திடீர்னு நாளையில இருந்தே வந்து நான் மதியானத்துல தான் சாப்பிடுவேன், இனிமே மதியம் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, நான் மதியானம் 1 மணில இருந்தா சாப்பிடுவேன் அப்படின்னு சடனா ஒரு 4-5 ஹவர்ஸ் அப்படி மாத்தாதீங்க. ஸ்லோவா கொண்டு போங்க. நான் எப்பயுமே சொல்றது இதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுங்க போதும். லைக் நைட் வந்து ஒரு 7-8க்குள்ளார சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் இருங்க. அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா ஒரு ½ அன் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க போதும். 12ல இருந்து 12:30 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்லோவா அதை கொண்டு போங்க. எடுத்த உடனே வந்து பயங்கர ஒரு ஆர்வ கோளாறுல வந்து பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு நான் சுத்தமா பண்ணவே இல்லை, நான் இப்ப பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அதை கைவிட்டுறாதீங்க. சோ நம்பர் 1 இதுதான், ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்பர் 2, இந்த 12, 12:30 இல்லைன்னா 13 மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு எரிச்சல் லேசா வர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க ஜிஞ்சர் டீ குடிக்கலாம். காஃபி குடிக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி, பிளாக் காஃபி அது மாதிரி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் பிளாக் டீ, அதுல கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டு பிளாக் ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி குடிக்கலாம். இப்ப கேப்பீங்க நீங்க ஹனி சேர்த்துக்கலாமா இதுல அப்படின்னு. ஹனி சேர்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிரேக் ஆயிடும். சோ ஹனி, பால் எதுவுமே இல்லாம பிளாக் ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம். அடுத்தது இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். லெமன் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஸ்டடிஸ்ல சொல்றாங்க. என்ன மேடம் ஏற்கனவே ஆசிட் தான் வெளியில வருதுங்கிறேன், நீங்க அதுக்கு இன்னொரு ஆசிட போய் போட சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டடிஸ்ல ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து இதுல கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணிருக்காங்க. லெமன் அதுல உள்ள ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட வயிறு வந்து கீழ் நோக்கி நகர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது மேல் நோக்கி அந்த ஆசிட் வெளியே வராம கீழ் நோக்கி குடலுக்கு தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த லெமன்ல இருக்கிற ஒரு சில கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டடிஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க வந்து கொஞ்சம் லெமன் அது நல்லா டைலூட் பண்ணி, அப்படியே லெமனை குடிக்காதீங்க, நல்லா தண்ணியில போட்டு டைலூட் பண்ணி லெமன் வாட்டர் அப்படின்னு குடிச்சு பாருங்க. உங்களுக்கு அது ஓகேவா இருக்கு, செட் ஆகுது அப்படின்னா ஃபாஸ்டிங் டைம்ல இந்த மாதிரி லெமன் வாட்டர் நீங்க சால்ட் போட்டு கொஞ்சம் தாராளமா குடிக்கலாம். அடுத்தது இந்த பிராத் சூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சூப் குடிக்கலாம். பிராத் அப்படின்னா போன் பிராத், எலும்பு சூப்பு குடிக்கலாம். அப்போ ஃபாஸ்டிங்ல வந்து கொஞ்சம் கேலரிஸ் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் வந்து என்னால இதெல்லாம் குடிக்காம இருக்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எனக்கு குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லோ கேலரி இருக்கிற போன் பிராத், எலும்பு சூப்பு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வெஜிடேரியன் மேடம்னா நீங்க வெஜிடபிள் சூப்பு குடிக்கலாம் ஃபாஸ்டிங் டைம்ல. அந்த மாதிரி குடிக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரீஃப்ளெக்ஸ், ரொம்ப அசிடிட்டி பிரச்சனை இல்லாம இருக்கும். ஃபாஸ்டிங் மிமிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாஸ்டிங் மாதிரியே கிட்டத்தட்ட நீங்க சூப் குடிக்கிறதும் அதுதான் ஃபாஸ்டிங் மாதிரி. அதாவது கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இல்லாம ஃபாஸ்டிங்கை மிமிக் பண்றீங்க. அது மாதிரி வந்து வேற ஏதாவது ஒரு டயட்டை சாப்பிட்டு ஃபாஸ்டிங் மாதிரி கிட்டத்தட்ட. ஃபாஸ்டிங்ல என்ன நடக்கும், இன்சுலினை வந்து நம்ம லோ பண்ணணும், இன்சுலினை நல்லாவே குறைக்கணும். சோ இன்சுலின் வந்து ரொம்ப தூண்டாத உணவுகளா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சூப் மாதிரி. இன்னொன்னு கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸுமே வந்து ரொம்ப இன்சுலினை தூண்டாது, கொஞ்சம் கம்மியா தான் தூண்டும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ரொம்ப கேஸ்ட்ரைட், உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ரீஃப்ளெக்ஸ் பிரச்சனை அதிகமா இருக்கு, வேற எதுவுமே எனக்கு சரியாகல அப்படின்னா அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை கொஞ்சம் அப்பப்ப எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஃப்ளெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். என்ன நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. ஈவன் வேர்க்கடலை,
இல்லைன்னா பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சமா நிறைய எடுத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிரேக் ஆயிடும். கொஞ்சமா அப்போதைக்கு ஒரு 1 ஹவர் தாங்கறதுக்காக ஒரு ஒரு 2, 3 நாள் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் உணவு சாப்பிடும் பொழுது ஃபாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு உணவு சாப்பிடும் பொழுது நல்ல புரோட்டீனும் நேச்சுரல் ஃபேட்ஸ் இருக்கிற டயட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் குறைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பர்மனண்டா இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம். அதுக்கு இந்த புரோட்டீன் நேச்சுரல் ஃபேட் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கோங்க. மேடம் நான் வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர் சீஸ் தாராளமா எடுத்துக்கலாம். பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா பால்ல தான் வந்து லாக்டோஸ் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கு. அந்த லாக்டோஸ்ங்கிறது தான் இந்த ஜிஆர்டிக்கு ஒத்துக்காது. பட் பன்னீர்லயோ சீஸ்லயோ வந்து இந்த லாக்டோஸ் வந்து பிரேக் ஆயிடுது, உடஞ்சிருது. அதனால ரொம்ப இந்த லாக்டோஸ்ங்கிறது இருக்காது. லைக் ஒரு 100 கிராம்லயே வந்து ஒரு 2-3 கிராம் அளவுக்கு தான் இந்த லாக்டோஸ்ங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நீங்க பன்னீர் சீஸ் அந்த மாதிரி புரோட்டீன் ஃபேட் உணவுகள் தாராளமா எடுக்கலாம். பட் வெறுமனே பாலா குடிக்காதீங்க. அப்புறம் ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க. உணவு சாப்பிடும் பொழுது ஃபைபர் உணவுகள், ஏன்னா அந்த ஃபைபர் உணவுகள்லாம் வந்து உங்களோட வயிறு, குடல் பகுதி நல்லா மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஃபைபர் உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. அது மேல் வழியா மூவ் ஆகாம கீழ் வழியா உங்களுக்கு நம்ம சாப்பிடுற உணவுகளை கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஃபைபர் உணவுகள் கட்டாயம் இருக்கணும். புரோட்டீன், ஃபேட், ஃபைபர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நீங்க ஃபாஸ்டிங் முடிஞ்சு சாப்பிடுறப்ப இது நிறைய இருக்கிற மாதிரி உங்க பிளேட்ல நீங்க பாத்துக்கணும். ஃபாஸ்டிங் பண்றப்ப ரொம்ப முக்கியமா நிறைய தண்ணி குடிங்க. பிளைன் வாட்டர் அதான் நிறைய குடிங்க. தாகம் எடுத்தாதான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. நைட் நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே படுக்காதீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருங்க. ஒரு அப்ரைட் பொசிஷன்ல உட்காந்துருங்க. உடனே வந்து எனக்கு கொஞ்ச நேரம் மதியானம் தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உடனே அந்த பிளாட்டா படுக்காதீங்க. மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப் இருக்கணும் நீங்க வந்து படுக்கிறதுக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு படுத்தாலுமே அந்த ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப 2-3 பில்லோ வச்சுக்கோங்க. காலை விட தலை வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி பில்லோ வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் படுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஃபைனல் டிப், இதுதான் ரொம்ப முக்கியமான டிப். லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்க. உங்களையே நீங்க நிறைய பிளேம் பண்ணிக்காதீங்க. ஐயோ எல்லாரும் ஃபாஸ்டிங் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, 24 ஹவர்ஸ்லாம் ஃபாஸ்டிங் பண்றாங்க, என்னால இருக்கவே முடியலையே, என்கிட்ட தான் இருக்கு பிரச்சனை அப்படின்னு உங்களை நீங்களே பிளேம் பண்ணிட்டே இருக்காதீங்க. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுங்க. 10 நாள் வந்து 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. இவ்வளவு நாள் இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நான் இதை கூட பண்ணல. ஆனா இந்த 10 நாளா 12 ஹவர்ஸ் நான் ஃபாஸ்டிங் பண்ணிருக்கேன். 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணா ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு கிடையவே கிடையாது. 12 ஹவர்ஸ் நீங்க வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், உணவு குழாய், வயிறு, குடல் இது எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. 12 மணி நேரம் ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த 12 ஹவர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா கூட உங்களை நீங்களே பாராட்டணும். ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கை தட்டுங்க. 10 நாளைக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி நீங்க ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த ஹாஃப் அன் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணணும். உங்களை நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்கரேஜ் பண்றதுலதான் இருக்கு. நானும் அப்படிதான் பண்ணேன். எடுத்தோடனே நான் வந்து 24 ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ் அப்படி எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணல. இதுக்கு முன்னாடி சரியான உணவுகளை சாப்பிடாம இருந்தப்போ என்னாலையுமே சரியா ஃபாஸ்டிங் பண்ண முடியல. பட் எப்போ வந்து இந்த மாதிரி புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட், ஃபைபர் இந்த மாதிரி ஈட்டிங் விண்டோ, அதாவது சாப்பிடுற நேரத்துல சரியான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சனோ அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னால ஃபாஸ்டிங் பண்ண முடிஞ்சது. சோ உங்களாலையும் நிச்சயமா முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் உங்களை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்காம ஸ்லோவா ஸ்டெடியா ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்களால முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.